மாமா மாமா உன்னை பாக்க யாரோ ஒருத்தர் டிப் டாப்பா கையில பிரீஃப் கேஸோட கார்ல வந்து இறங்கி இருக்காரு. பார்த்தா சினிமா ப்ரொடியூசர் மாதிரி இருக்கு. வந்தாகணுமே. ராதா என்ன சோலா பையன் நினைச்சியா? இங்க பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையில எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. என் நேரம் எவ்வளவு வீடு தேடி கொடுக்க வரான். நீ எதுக்கும் போய் ஆளை கொஞ்சம் கிளாமரஸ் அனுப்பு. இவனை எப்படியாவது மடக்கி ஆகணும். மடக்கிறேன். வணக்கண்ணே, நான் தான் ஜார்குல். உங்களை தெரியாதா என்ன? கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன். நீங்க யாருன்னு? என் பேரு தங்கராஜ். துபாயில பிசினஸ். என்ன பிசினஸ்? பிஸ்கட் பிசினஸ். கிளாக்ஸோவா மாரியா? கோல்டு பிஸ்கட். ஓஹோ, துபாயில கோல்டு பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்களா? நாங்க நாய்களுக்கு அதானே போடுறோம். ஓஹோ, நாய் பிஸ்கட்டா? உட்காருங்க. எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் ஒரு சினிமா படம் எடுக்கலான்னு இருக்கேன். அர்த்த ராத்திரியில் அரபிக் கடல்னு ஒரு கதை எழுதி அதை டால்பின் கம்பெனி கொடுத்திருக்கீங்களாமே, அந்த கதை எனக்கு வேணும். நேத்து தானே சார் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒரு 5-10 அதிகமா கொடுத்து அந்த கதையை நாங்க வாங்கிக்கிறோம் சார். அந்த கதையில துபாயில இருந்து வில்லன் தங்க கட்டிய கடத்துற மாதிரி ஒரு சீன் எழுதிருக்கீங்களே, என்ன நாவல்டி சார். நான் எப்பவுமே எதையுமே வித்தியாசமா தான் எழுதுவேன். என்ன வித்தியாசமா எழுதிருக்கீங்க பாருங்க. வில்லன் தங்கத்தை கயரா திரிச்சு கலர் கலரான நைலான் கயரங்களோட இந்த தங்க கயத்தை சேர்த்து பார்சலா கட்டி அனுப்பிச்சுறான். கஸ்டம்ஸ்காரங்க இது சாதாரண பார்சல் தான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ரொம்ப பிரமாதம் சார். ஆமா, எனக்கே மறந்து போச்சு சார் இந்த சீன்லாம். நீங்க ரொம்ப எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இதுல இருந்து. என்னது? நாங்க எப்படி தங்கத்தை கடத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நீ கதையா எழுதி கஸ்டம்ஸ்காரங்க கிட்ட எங்களை காட்டி கொடுக்கறியா? அதனாலயா கதை எழுதுறவன் கைய நான் இப்போ உடைக்க போறேன். தாமோதரா, தாமோதரா. ஐயா வாங்க. வணக்கம். உள்ள உட்காருங்க. பரவாயில்ல. ஐயா இல்லையா? ஐயா இல்லீங்களே, அமெரிக்கா போயிருக்காரு. எப்ப வருவாரு? இன்னும் 3 மாசம் ஆகுங்க. வரேன். நில்லுங்க. எனக்கு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பணம் தள்ளி கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, எங்க அப்பா வீட்டு சொத்து. ஆமா. ஆட்டோ கொஞ்சம் நிறுத்து. தோத்ரா அங்கிள். நீ எந்த பிரான்ச்ல வேலை செஞ்சாய்? இல்ல அங்கிள், நான் உங்களோட 2வது மருமக. ஆரோக்கியமேரியா? ஆமா அங்கிள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுலதான் உங்களை வந்து பார்க்க முடியல, வீதிலையாவது பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேக்கு வாழ்க்கையில மட்டும் இல்ல, வழிபாட்டிலையும் வித்தியாசம் கிடையாது. நான் கூட அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. இங்க கூட சர்ச்சுக்கு போவேன். இருந்தாலும் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பாருங்க. அதுக்காகவாவது கொஞ்ச நாள் தனித்தனியா தான் இருக்கணும். நல்லா இருக்கும். வீடுகள் வாங்க விற்க அணுகுங்கள் எல்ஆர் சுவாமி. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைவானே, இருக்கிற வீட்டை டிஸ்போஸ் பண்ணி மஞ்சுவோட கல்யாணத்தை மான மரியாதையை முடிச்சிட வேண்டியதுதான். மிஸ்டர் கல்யாணராமன், உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். உங்க வீட்டை உங்க ஃபாதர் செட்டில்மெண்ட் டீடா தான் எழுதி வச்சிருக்கார், சேல் டீடா எழுதி வைக்கல. வேற ஒண்ணுமே பண்ண முடியாதோ? முடியாத. நீங்களோ உங்க சந்ததியாரோ அனுபவிக்கலாம், ஆனா அடமான வைக்கவோ விற்கவோ முடியாத. வரேன். போயிட்டு வாங்க. பரோ, என்னன்னா? நீ இன்னும் தூங்கலையா? இல்லன்னா நீங்க தூங்குங்களே. எனக்கு தான் மனசுல பாறாங்கல்ல போட்ட மாதிரி இருக்கடே. என்னன்னா அது? ஏண்டி, இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கும்னு நினைக்கிறியா நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு ஜானவாசம், ஒரே நாள். கல்யாணம் நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. பயப்படாதீங்க, அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேளே. எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் இந்த 15 ரூபாய் கேஷும் 15 பவுனும் கொடுக்கணுமேன்னு நினைக்கும் போதுதான். என்னென்ன பண்ண முடியும்? சாட்சிக்காரன் காலில் விழத்தை விட சண்டைக்காரன் காலில் விழத்து மேலும்பா.
சம்பந்தி காதை பிடிச்சுண்டு, ஐயா எங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், 4-5 மாசத்துல உங்க கடனை எப்படியாவது அடைச்சுடணும்னு கெஞ்சி கேட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். எல்லாம் பகவான் செயல். நீ செத்து தூங்கு. தூங்குடே. செத்து படுத்துக்கோங்க. தூங்கு. எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? வச்சிருக்கேன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. அவசரத்துல ஏதாவது பொட்டலம் கட்டிட்டியோன்னு பார்த்தேன். ஆமா, புது பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. அவ்வளவு கண்ணு தெரியாம போயிட்டாக்கும். என்ன காலங்காலத்தால சிஸ்டருக்கும் அத்தையும் பேருக்கும் ஒன் டே மேட்ச். பேப்பர் பாத்தியான்னு கேட்டா அதுக்கு பொறுமுறா. இந்தாங்க பேப்பர். ஓ, நீ வச்சிருக்கியோ? ஏன் நான் என் சொந்த காசு கொடுத்து வாங்கிட கூடாதா? கொத்தமால் சாவடியில இருந்து கரிகா இருக்கிட்டு வரச்சே என் சொந்த காசு கொடுத்து வாங்கின பேப்பர். ஓ, நீ வாங்கினியா? சௌரியமா வந்தேடா. லேடி கிருஷ்ணகிரா மஜாக்கா இன்ஜின் டிரைவர் கிளாஸ்மேட். நான் டிராவல் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே 10 minutes பிஃபோரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நல்ல வேளை இன்ஜின்லயே ஏத்திக்காம போயிட்டானே. வாங்க 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 வாங்க. ரூம் எல்லாம் ரெடியா இருக்கா? அவ காப்பி எடுத்து வரி போ. ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பண்ணிருக்கேன். பரவாயில்லையோ? நேக்கா செய்றேள், உங்க பொண்ணுக்கு செய்றேள், உங்க மாப்பிள்ளைக்கு செய்றேள். அயர்வாள், உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். நான் மானஸ்தேன், எதையுமே எனக்கு மறைச்சு பழக்கம் இல்ல. ஏன் பீடிகை போடுறேள்? சட்டார்னு கம் டு த பாயிண்ட். அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி 15 பவுன் நகையும் 15,000 ரூபாய் கேஷும் கணக்குல குறையிறது. குறையறதா? கவலைப்பட வேணாம். மூர்த்த முடிஞ்ச உடனே என் தலையை அடமான வச்சாவது நான் கொடுத்துறேன். தலைய அடகு வச்சா பணம் கிடைக்கிறதுன்னா இன்னைக்கு லோகத்துல 3/4 பேர் முண்டமானா அலைவா. மிஸ்டர் கல்யாணராம் ஐயர், பண விஷயத்த முன்ன பின்ன பாத்துட்டா போச்சு. இப்ப உமக்கும் சரி நேக்கும் சரி பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. தட்ஸ் ஆல் ரைட். என்ன மனுஷன் பேசறச்சு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி படபடபடன்னு பொறியறாரே தவிர மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா. கூட்டேடா. ஒரு டீசன்ட் கல்யாண மண்டபம் அரேஞ்ச் பண்ண வேணும்னு பார்த்தேன். ஆபஸ்பரி இல்லைனாலும் இழுபறி இல்லாம இருந்தா பெட்டர். ஏன்னா என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தாலோ இல்லையோ பாத்ரூம்ல வழுக்கி விழுறா. நாஸ்டி ஸ்மெல். அரபி விட சொல்றேன். அப்புறம் காஃபி எடுத்துக்கங்க. இதான் உண்மை. 2வது மாட்டு பொண்ணும் எஸ். இந்த முகூர்த்தம் முடியற வரைக்கும் அவ ஆத்துக்கு அனுப்பி மூலையில முடங்கி இருக்கு சொல்லுங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெல் எஜுகேட்டட். அவ இதெல்லாம் ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணுவா. பாவம் குழந்தை, இதெல்லாம் பார்த்தது இல்ல, பார்க்கணும்னு பிரியப்படுறா. பிரியப்பட்டா மெட்ராஸ்ல 100கணக்கான மேரேஜ்கள் நடக்கிறது. ஸ்லீவ்லெஸ் போட்டுண்டு ஒவ்வொரு முகூர்த்தமா அலைய வேண்டியதானே. மாமா, என்னால உங்களுக்கு எந்த அவமானம் வர வேண்டாம். நானே போயிடுறேன். என்ன திங்கிறது? ஜானவாசத்து கூட வராம இங்கே உட்காந்துருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். கட்டில் மெத்தையெல்லாம் வந்துடுச்சா? நீ பணத்தை கட்டிட்டு கட்லியும் மத்தியும் எடுத்துன்னு போங்கிறான். அப்படியா சொன்ன? இப்ப என்ன பண்றது? சார், வாம்மா. என்ன? மேரியம் அந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மேரியா? நான் வரேன் சார். இருமா, கீழே போய் நல்லா சாப்பிட்டுட்டு மேரிக்கு ஒரு டிஃபன் கேரியில சாப்பாடு எடுத்துட்டு போ. சரிங்க சார்.
டியர் அங்கிள், நமஸ்காரம். மஞ்சுவோட கல்யாணத்துல கலந்துகிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க என்னால முடியல. இருந்தாலும் மஞ்சுவுக்கு அன்பளிப்பா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு 5 பவுன் சங்கிலியை அனுப்பியிருக்கிறேன். கர்த்தரோட அருள், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மஞ்சுவுக்கு என் வாழ்த்துக்கள். படிக்கி மேரி ஜோசப் ராஜா. इमां जनताकं संकृह्णानीति पादसारत्ने सतमावपति पादसमासाः संवत्सरः संवत्सरमेवावरन्ते ஆபீஸ்க்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டாச்சா? சீக்கிரம். எழுதுடுறா. வாடா போலாம். கிருஷ்ணய்யர், இருங்கோ. என்ன புறப்பட்டேன்? நடக்க வேண்டியது நிறைய இருக்கே. நீங்க கொடுக்க வேண்டியதும் நிறைய இருக்கே. பணத்தை பத்தி தானே சொல்றேன். அத பத்தி கவலைப்படாதீங்க. முன்ன பின்ன வாங்கிக்கிறேன் என்கிட்ட சொன்னேனே. அது கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும். இப்ப ஏறிட்டோம்னா மாத்தி நுட்டேன். இத பாருங்க, குறையறத கொடுத்தேன்னா பொண்ணை அழிச்சிட்டு போறேன். இல்ல உங்க சௌகரியத்துக்கு எப்ப பணம் வருதோ அப்ப பணத்தையும் பொண்ணையும் சேர்த்து அனுப்புவீங்க. என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறேள்? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல தான் போக போறேன். இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. இதே சத்திரத்துல தான் தங்கி இருப்பேன். ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தில இருந்து எல்லா சமாச்சாரமும் ஒழுங்கா நடக்கும். இல்ல எல்லாமே பினிஷ். ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள். பட் பணம் கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா சொல்ற? என் கூட வாங்க சொல்றேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன சார், என் பேர் ரகு. நேத்து காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சார், இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன். உடனே தேவை மாற்று சிறுநீரகம், கிட்னி. என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 8 பேர் வந்திருந்தாங்க. ஆனா யாரோடது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்களேன். ஒரு நிமிஷம் சார். ரகு, நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? பல முறை யோசிச்சுதான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ரகு, உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. என் தலையெழுத்த நான் எழுதிக்கிறேன். கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை. அதுக்குதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சார், போலாம். ஐம் சாரி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர். பிளீஸ், நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். நோ நோ நோ, ப்ளீஸ் கெட் அப். சார், இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. டாக்டர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா?
இவர் உங்க அப்பாவா? ஆமாம் டாக்டர். இங்க எங்கடா வந்தேள்? அப்பா, டாக்டர், எங்க அப்பாவுக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன். ப்ளீஸ். ரகு, நீ பச்சை மரண்டா, வெட்டப்படாது. இது பட்டு போன மரம், என்ன வேணாலும் செய்யலாம். நீ வந்தது நல்லதா போச்சு. மிஸ்டர் சுந்தர்ல, எனக்கு சேர வேண்டிய பணத்தை இவகிட்ட கொடுத்துறா ப்ளீஸ். எனக்கு எதுக்கா இவ்வளவு பணம்? எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான். பாக்கி வச்சுக்கோ, நல்லா இருக்கும். உங்களுக்கு பெரிய மனசு. அப்பா, இந்தா, இதுல 40,000 ரூபாய் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. கொடுக்க வேண்டிய வாழ்க்கை கொடுத்துடு, செய்ய வேண்டிய வாழ்க்கை செஞ்சுடு. ஏது இந்த பணம் உங்க அம்மா கேட்டான்னா தாமோதர மாமா கொடுத்தாருன்னு சொல்லு. அப்பா எங்கன்னு கேட்டான்னா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார், வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லிடு. அத்திம்பே பாப்பா, விடுவா. என்னுடைய பர்ஸ், என்னுடைய ரெஸ்ட் வாட்ச், இதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவகிட்ட கொடுத்துரு. ஏன்னா சொல்ல முடியாது பாரு.